guys, welcome back to channel. Hope you are doing good. Guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு மட்டன் கிரேவியை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டனை கொஞ்சம் மீடியம் பீஸாகவே கட் பண்ணி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை குக்கரில் சேர்த்துக்கோங்க. மட்டனை குக்கரில் சேர்த்த பிறகு இந்த மட்டன் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடைசியாக இந்த மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. மட்டனை கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் விசில் விடாதீங்க. ஒரு 3/4 பதம் அளவு வேகினா போதுமானது. இப்போது மட்டன் வந்துட்டுருக்க சமயத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 20 பல்லு பூண்டு, கூடவே 4 சின்ன துண்டு இஞ்சி, கடைசியாக ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் மூடி போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 20 கேஷ்யூநட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கேஷ்யூநட் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் மட்டனுமே ஒரு 5 விசில் விட்டு, அதாவது 3/4 பங்களவு வேகிற அளவு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சுருக்க மட்டனை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போது அதே குக்கரை நல்லா சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வதக்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து இந்த தக்காளி மற்றும் மசாலா நல்லா வதங்கி பச்சை மணம் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி மற்றும் மசாலாவோட பச்சை மணம் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டன் பீசஸை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட இந்த மட்டன் பீசஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா கூட மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி நம்ம மட்டனை 3/4 பாக அளவு வேக வச்சு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும்போது ரிமைனிங் இருக்க 1/4 பாக அளவும் நல்லா வெந்து மட்டன் கம்ப்ளீட்டாக வெந்துருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கிரேவி பதத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி மட்டனுமே நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்குங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மட்டன் கிரேவியில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காமல் கேஷ்நட் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கிரேவி கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. கொஞ்சம் கிரேவிலேயே ஒரு பிளேட் சாதம் அளவு சாப்பிட்லாங்க. அதுவும் இந்த மட்டன் கிரேவியை சுட சுட சாதத்து கூட மட்டன் கிரேவியை ஊற்றி
கொஞ்சமாக மசாலா, கொஞ்சமாக இந்த பீஸை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தட்லையே மட்டன் கிரேவி உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.